Next, types of representation of sets. So, செட்டை எப்படிலாம் ரெப்ரசன்ட் பண்ணலான்னு 2 டைப்ஸாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க இங்கே. The first type is tabular or roster formனு சொல்கிறோம். Tabular form or roster form. And second one is set builder form. Okay. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னென்னா டேபுலர் ஆர் ரோஸ்டர் ஃபார்ம். யூஸ்வலாக நம்ம டேபுலர் அப்படின்றப்போ ஜஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுவோம், கரெக்டாக? அதுதான் இங்கே ரோஸ்டர் ஃபார்ம்லையும் அந்த டேர்ம்ஸில் இருக்கிற அந்த செட்டில் இருக்கிற கலெக்ஷனில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸையுமே லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். அப்படி லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதுகிற டேர்ம்ஸை டேபுலர் ஃபார்ம் ஆர் ரோஸ்டர் ஃபார்ம் ஆஃப் செட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூஸ்வலாக எப்பயுமே நம்ம செட்டை எழுதுகிறப்போ ஒரு பிரேசஸ் யூஸ் பண்ணி தான் எழுதுவோம். அப்போது அது உள்ளே இருக்க எல்லா டேர்ம்ஸையும் மீன்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டா அதை டேபுலர் ஃபார்ம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கிவ் யூ அன் எக்ஸாம்பிள் லைக் A ஈக்குவல் டு ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தோம்ல AEIOU இப்படின்னு எல்லா டேர்ம்ஸையும் கொடுக்குறோம். அப்படின்னா இதை நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் டேர்ம்ஸை. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் அப்படி கொடுக்குறப்போ AEIOU நான் தனித்தனியாக ஒவ்வொரு டேர்மையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணியிருக்கிறதுனால இது டேபுலர் ஃபார்ம்னு சொல்கிறோம். ஸோ சப்போஸ் செட் பில்டர் ஃபார்ம்னா என்ன அப்படின்னா அதோட ஜஸ்ட் கண்டிஷன் மட்டும் கொடுப்பாங்க, பட் நாட் எக்ஸாக்டாக அதோட டேர்ம்ஸ் என்னென்னு கொடுக்க மாட்டாங்க. லைக் A ஈக்குவல் டு இங்கேயும் சேம் செட் ப்ராக்கெட் கொடுப்போம், பட் இதை ஒரே ஒரு சிம்பிள் மட்டும் லைக் ஒரே ஒரு லெட்டர் மட்டும் டினோட் பண்ணிப்போம். லைக் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம் ஆர் A ஆர் சம்திங் லைக் தட் எடுத்துகிட்டு இப்போ இந்த எக்ஸை பற்றி என்னன்னு சொல்கிறோம். எக்ஸுன்றது வவல் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இது வந்து ஜஸ்ட்டு கண்டிஷன் மட்டும் இருக்குது. பட் இந்த கண்டிஷனை வச்சு நம்ம இதிலேருந்து பில்ட் பண்ணுறோம் அப்படின்றப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா அந்த சேம் திங் AEIOU அது மட்டும்தான் வரும். ஸோ இதை இப்படி கொடுத்தோன்னா ரோஸ்டர் ஆர் டேபுலர் ஃபார்ம், ஆர் இப்படி கொடுக்குறோன்னா இது பேர் செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எனக்கு செட்டில் ஆர்டர் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட். செட்குள்ளே இருக்கிற கலெக்ஷன் வந்து ஆர்டர் நாட் இம்பார்ட்டண்ட். லைக் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் AEIOUன்னு இருக்குது, இதை நான் அப்படியே கொஞ்சம் ஸ்வாப் பண்ணி ஷஃபில் பண்ணி IOEAU இந்த மாதிரி எழுதலாம். இது எனக்கு ப்ராப்ளம் கிடையாது, ஏன்னா எனக்கு அதே டேர்ம்ஸ் கிடச்சிருக்கு. பட் ஆனால் டேர்ம்ஸ் மட்டும் எனக்கு மாறி இருக்குது. ஸோ தட் இஸ் நோ இஷ்யூ. ஐ கேன் ரைட் லைக் திஸ். ஆர்டர் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் இங்கே ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது. அகைன் அண்ட் அகைன் எனக்கு ரிப்பீட்டேஷன் இருக்கக்கூடாது. லைக் IOEAU இந்த மாதிரி ஒரு செட் இருக்கக்கூடாது. ஆக்சுவலி இதை தான் இப்படி எழுதியிருக்கோம். ஸோ ரிப்பீட்டேஷன் வித்தவுட் ரிப்பீட்டேஷன் 2 ஐ எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு ஐ எழுதலாம். அப்போது இங்கே ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். மிசிசிப்பி அப்படின்ற வேர்டில் இருக்கிற எல்லா லெட்டர்ஸையும் எழுத சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஒரு செட்டில் எழுத சொல்கிறாங்கன்னா நம்ம எப்படி எழுதுவோம்? MISSA செகண்ட் டைம் எஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போது MISP அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் ஆகாமல் இந்த SI எல்லாம் ரிப்பீட்டேஷன் நிறையா டைம் வந்திருக்கு, அவ்வளோ தூரம் நான் போடாமல் MISP இவ்வளோ தான் என்னோட டேர்ம்ஸு. இது வந்து ரிப்பீட்டேஷன் வரக்கூடாதுன்றதுக்காக. சப்போஸ் ஆர்டர் மாற்றிக்கலாம்ல, அப்போ நான் அதை இப்படி கூட எழுதலாம் SIMP. அது உங்களோட சாய்ஸ் தான், எப்படி வேணுமோ அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தோம்ல செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம்ன்றது இந்த மாதிரி இருக்கும், எக்ஸ் இந்த டேர்மில் இருக்கும். ஸோ இதை எப்படி டினோட் பண்ணணும்னா A is the set means A is a set of all x such that இந்த கோலன் இருக்குல்ல, இது ஆக்சுவலி கோலன் சிம்பிள். கோலன் சிம்பிள் எப்படி ரீட் பண்ணணும்னா such that அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ் such that x is a vowel of English alphabet அப்படின்னு இங்கே கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக y யூஸ் பண்ணிக்கலாம் ஆர் z யூஸ் பண்ணிக்கலாம், A B வாட் எவர், பட் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கணும். ஸ்மால் லெட்டர் ஆல்ஃபபெட்ஸில் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே டேர்ம் இங்கேயும் வந்திருக்கணும். இது வந்து உங்களோட கண்டிஷன். அப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற எல்லா டேர்ம்ஸையும் இங்கே இருக்க எக்ஸ் பிளேஸில் நான் கொடுக்கணும். அப்போ என்ன ஆகும்? எக்ஸ் இஸ் அ வவல் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்னா இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் ஃபர்ஸ்ட் நான் ஒவ்வொன்றா செக் பண்ணுவேன். இஸ் A வவல், வவல். ஸோ எக்ஸ் இருக்க பிளேஸில் A கொடுக்கணும். அடுத்து B வவல், இல்லை வவல் கிடையாது, அப்போ ஸ்கிப் பண்ணிடுவோம். C D E அதே மாதிரி போயிட்டே இருக்கப்போ அடுத்து E வரும், IOU. ஸோ அதே செட்டு தான் எனக்கு கிடச்சிருக்கு இதில். ஸோ இதே செட்டு தான் நமக்கு இங்கே டேபுலர் ஃபார்மில் பார்த்தோம். அதை செட் பில்டரில் எழுதணும்னா இந்த மாதிரி எழுதணும். ஸோ A is the set of all x
such that X is a vowel of English alphabet. இந்த மாதிரி இதை read பண்ணுறோம். That's it. And I'll give you one more example for this set builder form. Like B னு ஒரு set எடுத்துக்கிறேன் is நான் இங்கே letter Y யூஸ் பண்ணிக்க போகிறேன் symbol Y such that set of all Y such that Y is odd number. Y is an odd number and Y is less than odd natural number எடுத்துக்கலாம். So odd natural number which is less than what is that 10 ன்னு கொடுத்துட்டோம்னு வச்சுப்போம். So 10க்கு கம்மியாக இருக்கிற எல்லா y's and it will be a odd number also அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதை எப்படி கொடுக்கலாம்? odd numberஆகவும் இருக்கணும். natural number starting from 1ன்னு எனக்கு தெரியும். யூஸ்வலாக பார்த்தோன்னா 1 to 10 விட கம்மியாக இருக்க y அப்படின்னு கொடுத்ததுனால 1 to 9 வரும். பட் oddன்னு இன்னொரு கண்டிஷன் இருக்கிறதுனால 1 3 5 7 and 9 also will come ended like this. So இதுதான் என்னோட set builder form of this set. அப்போ இது வந்து என்னோட tabular or roster form of this set அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்களாவே கண்டிஷன் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வேறு வேறு செட் எடுத்து நீங்களா ஜஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிஷன் எழுத முடியுதான்னு. இங்கேயே நமக்கு மோர் தென் 1 கூட கொடுக்கலாம். லைக் இந்த மாதிரி கொடுக்கலாம். and y less than 10. Suppose 0 less than, can you see that? Yeah. Yes. So 0 less than x less than 10 இந்த மாதிரி terms நான் கொடுக்கலாம். Okay. So hope you understood these types of representation of sets, two types, tabular and set builder form. So in the video la introduction முடிச்சிட்டோம். In the next video we will see about the first exercise of your first chapter set. Tada, bye. See you in the next video.